வெல்கம் டு ஊருவது அறிவு. நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டினா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் என்னென்னு பார்ப்போம். டைமென்ஷன் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, த பவர்ஸ் டு விச் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆர் ரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை சர்டன் பவரில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுதான் டைமென்ஷன் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா, இப்போது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னன்னு தெரியும், லென்த்து மாஸ் டைமு. அந்த லென்த்து மாஸ் டைம், அதாவது லென்த் பவர் எக்ஸு, லென்த் மாஸுக்கு எம் போடுவாங்க, எம் பவர் ஒய்ஏ, அடுத்தது டி பவர் இசட். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் அதாவது டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி. இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், குவாலிட்டி ஆஃப் அன் ஈக்குவேஷன் ஹேவிங் குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் டைமென்ஷன் போத் சைட்ஸு. இப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆக்சலரேஷன் இருக்கா, ஆக்சலரேஷனுக்கு ஒரு டைமென்ஷனல் குவான்டிட்டி இருக்குமா, இப்போ ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு டைமென்ஷனல் குவான்டிட்டி இருக்குமா, இதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குமா. ஸோ இந்த எல்லா டைமென்ஷனும் எழுதும்போது எல்ஹெச்எஸ் சைடில் இருக்கிற டைமென்ஷனல் குவான்டிட்டியும் அதே மாதிரி ஆர்ஹெச்எஸில் வர டைமென்ஷன்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை தான் டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. A valid equation in physics must be homogeneous ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் வேலிடாக இருக்கணும்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஈக்குவேஷன் ஹோமோஜினியஸாக இருக்கணும். அதாவது இப்போது இந்த சைடில் எல் அப்படின்னு வருதுன்னா உங்களுக்கு டைமென்ஷன் இந்த சைடும் எல்லுன்னு வரணும். இப்படி வந்துச்சுன்னா இதை ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி இருந்தால் தான் அந்த ஈக்குவேஷன் வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவேஷன் நீங்கள் வேறு விதமாக உங்களால் செக் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஹோமோஜெனிட்டியை செக் பண்ணாலே அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா, எரர்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸில் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணு ஃபண்டமெண்டல் டைமென்ஷனுக்கு தான் டைமென்ஷனல் யூனிட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். லென்த்துக்கு பார்த்திங்கன்னா கேபிட்டல் எல் போடுவாங்க, மாஸுக்கு பார்த்திங்கன்னா கேபிட்டல் எம் போடுவாங்க, டைம் பார்த்திங்கன்னா கேபிட்டல் டி போடுவாங்க. இது இல்லாமல் டெம்பரேச்சருக்கு பார்த்திங்கன்னா தீட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது தான் 4 தான் மேக்ஸிமம் டைமென்ஷனல் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுறது. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆக்சலரேஷன் எழுதணும் இல்லைங்களா, ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்குங்களா, மீட்டருக்கு லென்த்து தானே, லென்த்துக்கு கேபிட்டல் எல். அடுத்தது செகண்ட் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா செகண்டுக்கு டி பவர் 2. இப்போ இதோட டைமென்ஷனல் குவான்டிட்டி எப்படி எழுதணும், டைமென்ஷன் எப்படி எழுதணும்னு பார்த்திங்கன்னா எல் டி பவர் -2 தான் ஆக்சலரேஷனுக்கு இருக்கிற அந்த டைமென்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இதை ஹோமோஜினியஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இதில் இந்த எஸ்ன்றது டிஸ்டன்ஸை குறிக்கும், இந்த யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும், டீன்றது டைமு, கான்ஸ்டன்ட்டு நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஏ ஆக்சலரேஷன், திருப்பி டி டைமு. ஸோ நம்ம எல்ஹெச்எஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்ஹெச்எஸ்ன்றது இந்த எஸ் தான். எஸ்ன்றது டிஸ்டன்ஸுக்கு நம்ம லென்த் யூஸ் பண்ணுவோம். லென்த்துக்கு பார்த்திங்கன்னா கேபிட்டல் எல் தான் நம்மளுக்கு. இதில் ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இதுதான் எல்ஹெச்எஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். யூன்றது என்னது, வெலாசிட்டின்னு சொன்னால் வெலாசிட்டிக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் மட்டும் எழுதுவோம், மீட்டர் பர் செகண்ட் எழுதிக்கலாங்களா, இன்ட்டு டீன்றது டைமுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட். ஓகேவா, செகண்ட் எழுதிக்கிட்டீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுட்டு கான்ஸ்டன்ட் ஹாஃபாக நம்ம விட்டுடலாம், ஏன்னா அது யூஸ் ஆக போகிறதில்ல. ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு நம்ம எழுதுவோம் யூனிட்டு. ஃபஸ்ட்டு யூனிட் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி புரிய வைக்கிறேன். அடுத்தது டீக்கு டைம் செகண்டு, மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால செகண்ட் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இப்போது இதுக்கு அந்த ஹோமோஜெனிட்டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், லென்த்துக்கு கேபிட்டல் எல், மாஸ்க்கு கேபிட்டல் எம், டைமுக்கு கேபிட்டல் டி. ஸோ இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மீட்டர் பர் செகண்ட், மீட்டர்ன்றது லென்த்துக்கு கேபிட்டல் எல் போட்டுக்கிறோம், எஸ் செகண்டு கேபிட்டல் டி போட்டுக்கிறோம், இன்ட்டு
செகண்டுக்கு கேபிட்டல் T ப்ளஸ் அதே மாதிரி மீட்டருக்கு L போட்டுக்கிறோம், கீழே வந்து செகண்ட் டைமு T போட்டுக்கிறோம், ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம், இன்ட்டு நியூமரேட்டரில் T ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த டீயும் கேன்சல் ஆகிடுங்களா, இந்த T ஸ்கொயரும் இந்த T ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு L ப்ளஸ் Lன்னு வருது. ஸோ இது அடிஷ்னல் சிம்பிள் இருந்தால் இந்த பவர்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் இதை ஆட் பண்ணி கூட எழுதினா 2Lன்னு எழுதிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 2 வந்து கான்ஸ்டன்ட்டு, இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், வெறும் L மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ RHS வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு Lன்ற டைமென்ஷன் வந்துருக்கு. LHS நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சா Lன்ற டைமென்ஷன். அப்போது LHS இஸ் ஈக்குவல் டு RHS. இப்போ இது மூலிமா நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த S இஸ் ஈக்குவல் டு UT ப்ளஸ் half AT இந்த ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலி ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டு டிட்டர்மைன் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே சொன்னேன், இப்போ இந்த ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட்னா இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், L(T⁻⁻1)ன்னு எழுதலாமா. ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலி ஹோமோஜினியஸாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வெலாசிட்டிக்கு வந்து L(T⁻⁻1)ன்னு வருது. அப்போது இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு மீட்டருக்கு Lன்னு தெரியும், திருப்பி செகண்டுக்கு T⁻⁻1 அது Tன்னு தெரியும். ஸோ இந்த T மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு L(T⁻⁻1). ஸோ L(T⁻⁻1). அப்போ என்ன சொல்லலாம்னா LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ இதுதான் வந்து டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிக்க இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது இட் ஃபெசிலிட்டேட் த கன்வர்ஷன் ஆஃப் யூனிட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர். அதாவது ஒரு FPS சிஸ்டம் இருக்குன்னா இதை வந்து நீங்கள் SI சிஸ்டமாக மாற்றணுன்னா அதுக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி கான்செப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அடுத்தது இட் ப்ரொவைட்ஸ் ஸ்டெப் டுவர்ட்ஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஹோமோஜெனிட்டியும் ஒன்று தான். இது ஃப்ரூட்ஃபுல்லாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பிளான் பண்ண முடியுது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, மீனிங்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அது மூலிமா ஒரு புது ஈக்குவேஷன் S = A + T, சும்மா நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்படி ஒரு ஈக்குவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். Sன்றது லென்த்து, அதேமாதிரி Aன்றது L(T⁻⁻2) ப்ளஸ் இது T. இதை நான் சும்மா எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹோமோஜினியஸாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா L மட்டும்தான் இருக்குது, இங்கே L(T⁻⁻2) இருக்குது, இங்கே T இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம திருப்பி ஐட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு, திருப்பி ரீஅசஸ் பண்ணுறதுக்கு இந்த டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி கான்செப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நாலுமே வந்து அப்ளிகேஷன்ஸு, டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டியோட அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.